வணக்கம். உனக்கு என்ன வேணும் சொல்லு. இதுதான் படம் பார்த்தேன். இந்த படம் ஆரம்பத்துலேருந்தே வந்து எனக்கு இந்த ப்ராக்ரஸ்லாம் தெரியும். ஏன்னா வந்து இந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீநாத் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட். அவர் ஒரு ஸ்ரீலங்காவில் பிறந்து யூஎஸில் படித்து சிங்கப்பூரில் வேலை செஞ்சு அவர் வந்து இப்போ சென்னையில் இருக்கார். சென்னையில் இப்போ படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது அந்த வழியே சூப்பராக இருந்தது. சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸு இதுக்கு முன்னாடி வந்து மேகா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலிம் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து சென்னை 28ஓட கோ ப்ரொடியூசர் ஜே.கே. சரவணா சொல்லி சிங்கப்பூரில் அவர் மூலம் தான் வந்து எனக்கு ஸ்ரீநாத் பழக்கம். அவர் தான் வந்து ரொம்ப பயங்கர பில்டப் கொடுத்தான். அன்றைக்கி பயங்கரமான டைரக்டர், அவன் எக்ஸ்ட்ராடினரி, சான்ஸே இல்லை, இப்படிலாம் படம் பண்ணுறான், அவனை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து அப்போ அந்த சமயத்தில் வந்து வி குடன்ட் கிக் ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறமா வந்து இப்போது உனக்கு என்ன வேணும் சொல்லு இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து எனக்கு வந்து மாஸ் படத்தில் வந்து இந்த இன்னொரு சூர்யா கேரக்டருக்கு வந்து அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் அந்த ஆக்சென்ட்டில் பேசணும், அவர் கூட ஒரு யங்காக ஏதாவது ஒரு பையன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி ஸ்ரீநாத்தை வந்து அவன் வேலையெல்லாம் நிப்பாட்டி என் கூட ஒரு வாரம் 10 நாள் எங்கள் சென்னை பாம்பேன்னு சொல்லி என் கூட சுற்றி அவன் தான் ஃபுல்லாக அவனோட மாடுலேஷனில் தான் சூர்யா சார் படத்துலேயே பேசியிருப்பார். ஸோ அவர் எல்லா சீனுக்குமே வந்து அவர் ஃபஸ்ட்டு டப் பண்ணிவிட்டு அவன் பேசிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அதே மாதிரி சூர்யா சார் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பேசினாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் டைம் அண்ட் சப்போர்ட். படம் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பியோர் பக்கா ஹாரர் ஃபிலிம், வெரி நியூ ஏஜ். எனக்கு இவ்வளோ மெச்சூராக வந்து ஸ்ரீநாத் பண்ணுவான் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை படம் பார்த்தப்பறம் தான் எனக்கு ரொம்ப அதிகரிச்சது. இட்ஸ் டன் அ ஃபென்டபிளஸ் ஜாப். த ரைட்டர்ஸ் அண்ட் ஒரு ஹாரர் ஃபிலிம்ஸில் இப்போது நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ ஹாரர் அப்படின்னு சொன்னோன்னே வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னென்னா வந்து காமெடியன்ஸ் வந்து பயந்தாங்கன்னா வந்து அந்த ஹாரர் ஃபிலிம் வந்து ஹியூமர் இருக்குது, காமெடி இருக்குது அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அதுதான் இப்போ ட்ரெண்டாக இருக்குது, ஒரு காமெடி ஹாரர் ஃபிலிம். பட் ஆனால் வந்து ஒரிஜினலாக ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் உனக்கு என்ன வேணும். நேற்று நான் ரம்யா என்னோட டாக்டர் இருந்தா சிவானி எல்லாருமே பார்த்தோம். ரம்யா என் பொண்ணெல்லாம் வந்து முக்கால்வாசி படம் வந்து காதை பொத்திட்டு தான் பார்த்தாங்க. சவுண்டு தான் மெயினாக. அதாவது ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கு வந்து சவுண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ரீரெக்கார்டிங் இஸ் டன் அ ஃபென்டபிளஸ் ஜாப். நம்ம மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ரொம்ப மியூசிக் பண்ணியிருந்தாங்க. சாரி. ஏன்னா வந்து நிறைய சைலண்ட் சீன்ஸ் இருக்கும், நிறைய சைலண்டான சீன்ஸ் இருக்கும். பேய் படம்னாலே ஒரு சைலண்ட் விட்டாலே ஒரு தியேட்டரில் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்து நமக்குள்ளே இருக்கிற பயத்தை வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் வரத்துக்கு முன்னாடி நம்ம கத்த ஆரம்பிச்சிருவோம். இது கான்சிங்லாம் பார்த்துருப்போம், கைத்தட்ட போது அதுக்கு முன்னாடி நம்மளே கைத்தட்டிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நானே 2-3 இடத்துல அல்ல, என் பொண்ணு என்ன பார்த்து சிரிக்கிறாள். ஸோ டெக்னிக்கலி இட்ஸ் பிரில்லியன்ட். ஏன்னா வந்து ரொம்ப சின்ன டைட் பட்ஜெட்டில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு சென்னை 28 பண்ணும்போது இப்படி தான் இருந்தது. நாங்கள் இப்படி தான் பசங்களாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். அதே மாதிரி தான் வந்து இவங்களை பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் விஷ் குணா, ஐ ஹேவ் டு டெல் யூ அபவுட் அவர் வந்து சிங்கப்பூரில் வந்து இஸ் அ வெரி ஃபேமஸ் ஆக்டர் இன் சிங்கப்பூர். அண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் வீடியோ சென்னை 28க்கு முன்னாடி நான் வந்து டைரக்ட் பண்ணும்போது என்னோட மியூசிக் வீடியோவில் வந்து அவர் தான் ஹீரோவாக நடித்தார். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு see him here. பயங்கர ஸ்ட்ரகிள் அண்ட் ரொம்ப நல்ல கேரக்டர். இஸ் டன் அ அமேசிங் ரோல். ஒரு ஒரு டைலாக்ல வந்து வாவ் அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த பக்கத்தில் வந்து பயங்கரமாக ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஒண்டர்ஃபுல்லி ரிட்டன். நல்ல படம், சூப்பர் ஃபிலிம். ஐ திங்க் ஹாரர் ஃபிலிம் ஃபேன்ஸ்க்கு வந்து இது அதை தாண்டி ஒரு நல்ல இமோஷன் இருக்குது, ரொம்ப நல்ல கனெக்ட் இருக்குது. ஒரு ஃபாதர் டாட்டருக்குள்ள, அப்புறம் இன்னொரு ஃபாதர் சன்னுக்குள்ள, இந்த மதர் வந்து 2 பக்கமும் போக முடியாமல் தவிக்கிறது. இட்ஸ் அ வெரி நைஸ்லி ரிட்டன், நைஸ்லி மேட் ஃபிலிம். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு நடித்த நடிகர்கள், நடிகைகள், ப்ரொடியூசர் சார், அப்புறம் அதை வாங்கி ரிலீஸ் பண்ணுற சார், தேங்க்யூ வெரி மச். நான் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். அதுக்கு வந்து நீங்கள் முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சுரேஷ் சாரை பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. சார் எங்கே இருந்தாலும் நீடூடி வாழ்க. தேங்க்யூ சார்.
எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜாக்லின் பிரகாஷ். இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இந்த தருணத்துக்காக தான் நாங்கள் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணினோம். நான் மட்டும் இல்லை, மை என்டையர் டீம். 5 வருஷம், 10 வருஷம், 8 வருஷம், 12 வருஷம், நீங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி இன்னைக்கு இந்த மேடையில் உங்க முன்னாடி நின்றுருக்கோம். திஸ் மொமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் ஃபார் அஸ். டு ஸ்டார்ட் வித் என்னோட டிரெக்டர் ஸ்ரீநாத் ராமலிங்கம். யூஸ்வலாக ஒரு படத்துக்கு ஹீரோயினை காஸ்ட் பண்ணும்போது ஆடிஷன்ஸ் எடுப்பாங்க, ஸ்க்ரீன் டெஸ்ட் இருக்கும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய டெஸ்ட்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே எப்படி நடந்ததுன்னா, இந்த ஸ்கிரிப்ட் எனக்காகவே கடவுள் எழுதி வச்ச மாதிரி இருந்தது. இட் ஜஸ்ட் கேம் டு மை ஹேண்ட். நானும் ஸ்ரீநாத்தும் எல்லாமே ஃபோன் மூலிமா, வாட்ஸ்அப் மூலிமா தான் பேசிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் டிரெக்டரை மீட் பண்ணது வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறப்ப தான். இது எத்தனை சினிமாவில் நடக்கும், ஐ மீன் எத்தனை படத்தில் நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ ஃபார் மீ ஐ ஃபீல் இது எனக்காக எழுதி வச்சது. ஸோ இட் ஜஸ்ட் கேம் டு பி தேட் ஈஸிலி. ஸோ ஃபார் தேட் அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குன்னா, என்னோட கேரக்டர் இந்த படத்தில் ஐ பிளே அ மதர். எல்லாருமே என்ன கேட்டால் நீங்கள் எப்படி ஒரு குழந்தைக்கு தாயாக நடிக்க ஒத்துக்கிட்டீங்க. பட் ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் 2 குழந்தைக்கு தாயாக நடிச்சிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு டெபியூட்டன்ட் கொடுக்கறதுக்கு எந்த டிரெக்டராக இருந்தாலும் யோசிப்பாங்க. பட் ஹி வாஸ் ஜஸ்ட் சூப்பர் குட் இனஃப் டு கிவ் இட் டு மீ. அது என்னை நம்பி கொடுத்துருக்காரு. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். அந்த பிளைண்ட் பிலீஃப்க்கு தேங்க்யூ. இந்த என்டையர் டீம் வந்து எல்லாருமே கடவுள் நம்பிக்கை அண்ட் எங்கள் எல்லாருமே இருக்க நம்பிக்கை மேலே தான் நாங்கள் இந்த டீமை உருவாக்கினோம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, பிகாஸ் நாங்கள் படத்தை எடுத்து முடிச்சிட்டோம், ரிலீஸ் ஆக போது, யார் ரிலீஸ் பண்ண போகிறான்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. பட் நாங்கள் நம்பினதெல்லாம் ஒரே விஷயம் தான், கடவுள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் எப்படி ஹெல்ப் பண்ணுவாருன்னு தெரியல. we did எங்களோட ஏஞ்சல்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். பட் கடவுள் வந்து ரொம்ப தாராள மனசு படைச்சு உள்ளவர். எங்களுக்கு 2 ஏஞ்சல்ஸ் அனுப்பினார். ஒருத்தர் வந்து சுரேஷ் சந்திரா சார், இன்னொருத்தர் ஆரா சினிமாஸ் மகேஷ். இந்த 2 கார்டியன் ஏஞ்சல் எங்ககிட்ட இல்லாட்டி நாங்கள் யாருமே முன்னாடி நின்று இருக்க மாட்டோம். ஸோ ஒரு டெபியூட்டன்ட், டெபியூ டிரெக்டர், டெபியூ ப்ரொடியூசர் எல்லாமே புதுசு. கோபி அண்ணா தவிர வேற யாருமே புதுசு இல்லை. ஸோ எங்கள் எல்லாருமே கொண்டு வந்து இந்த அளவுக்கு நாங்கள் சின்னதாக தான் ஆரம்பித்தோம். சின்னதாக ஆரம்பிச்சு இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன்ஸ், இவ்வளோ பெரிய ட்ரெய்லர் லான்ச் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. பட் இங்கே வந்து கொண்டு நிறுத்தினதுக்கு கைக்கூட்டி a very very big thank you from our entire team. சுரேஷ் சார், we love you a lot for guiding us. எங்களை பொத்தி பாதுகாத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ப்ரொடியூசர் சார், a very simple person. எப்படின்னா செட்டில் வந்து எங்களுக்கு நான் ப்ரொடக்ஷன் தண்ணி இருக்கான்னு கேட்டால் அவர் தேடி பார்ப்பார். யாருமே அவரே வந்து தண்ணி எடுத்து கொடுப்பார். ஸோ that's how simple the entire team members are. என்னோட very very good friend தீபக் பரமேஷ், அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த ஆஃபர் கிடைச்சிது. ஸோ ஐ மெட் ஸ்ரீநாத் த்ரூ தீபக். நானும் தீபக்கும் 3 வருஷமாக குட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷமாக நாங்கள் பேசிட்டே இருப்போம். வாட் தீபக், நத்திங் இஸ் ஹேப்பனிங், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வெயிட் பண்ண ஜாக்கி, ஏதாச்சும் நடக்கும். எந்த இடத்துக்கு போனாலுமே தீபக் வந்து என்ன ரெஃபர் பண்ணி விடுவார். எந்த இடத்துக்கு நான் போனாலும் நான் தீபக்கை ரெஃபர் பண்ணுவேன். ஸோ 3 வருஷம் இப்படி ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஃபீலிங். பிகாஸ் 2 பேருமே ஒரே படத்தில் இப்போ டெபியூவாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கோம். யூனோ, ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி அமேசிங். யூனோ, ஐ திங்க் நாங்கள் ப்ரே பண்ணதுக்கு கடவுள் ஒவ்வொன்றா பார்த்து எங்களுக்கு செஞ்சுருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி சிங்கிள் பர்சன் ஹூஸ் ஹெல்ப்ட் அஸ் கெட் யூ ஸோ ஃபார். அண்ட் வெரி பிக் தேங்க்ஸ் டு என்னோட அப்பா அம்மாவுக்கு. ஏன்னா இந்த கெரியரை நான் சூஸ் பண்ண விட்டதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக என் பேஷனுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஐ ஹாவ் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் அ லாட், மை என்டையர் ஃபேமிலி. இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுங்க, நடக்கும்னு எனக்காக வெயிட் பண்ணி. அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் அ பிளிஸ் டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம், பிளிஸ் டு பி ஸ்டாண்டிங் ஹியர். அண்ட் மீடியா பீப்புள் ஆகிய நீங்களும், ஆடியன்ஸ் ஆக நீங்களும் எங்களை ஏற்றுக்கிட்டு சப்போர்ட் பண்ணணும். பிகாஸ் நடிக்கிறது யார் வேணால் ஹீரோயின் ஆகலாம், யார் வேணால் ஹீரோ ஆகலாம், யார் வேணால் படத்தை ரிலீஸ் பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் மீடியா பீப்புள் அண்ட் ஆடியன்ஸ், நீங்கள் எங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் எங்களால் நிலைக்க முடியும். ஸோ நாங்கள் நிலைக்கணும்னு விரும்புகிறோம். ஸோ நீங்கள் எல்லாரும் எங்களை ஏற்றுக்கிட்டு பிளஸ் பண்ணுங்கள், படத்தை தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐம் வெரி நர்வஸ். தேங்க்யூ. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நான் டைட்டில் கேட்டோன்னே நான் லவ் ஸ்டோரி அப்படின்னு நினச்சேன். அப்புறம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ட்ரெய்லர் ஆக்சுவலி நான் டீசர் பார்த்த முன்னாடியே பார்த்துட்டு லைட்டாக டெரர் ஆகிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது ஒர்க் எல்லாருக்குமே. நான் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் பெருசாக இல்லை ஆகிட்டேன். இந்த மூவி இஸ் வெரி நைஸ் அண்ட் கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம். அண்ட் மகேஷ் அண்ணா வந்து என்னோட சீனியர், ஒரு காலேஜில் பயங்கர ஒரு படிப்பாளி. ஆரா சினிமாஸ் திடீர்னு பார்க்குற அவர் இப்படி இருக்காரு. சரி, ஓகே, அவருக்குள்ள ஒரு பெருமிடல் வழக்கம் இருக்கும் எனக்கு தெரியாது. அண்ட் கங்க்ராட்ஸ்ண்ணா. அண்ட் இது மாதிரி புது டீமுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. நர்வஸாக இருக்கு. வந்துள்ள விஐபிஸ்,
மீடியா நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, காலை வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உனக்கு என்ன வேண்டும் சொல்லு படத்தோட டைரக்டர் ஸ்ரீநாத் எனக்கு பல வருஷம் நண்பர். அவரை யூஎஸ்ல நான் ஒரு வாட்டி மியூசிக் வீடியோவில் மீட் பண்ணேன். அப்போலேருந்து நம்ம ரொம்ப குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஆனால் அப்போ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், தமிழ்னா பிறந்து தமிழில் நம்ம படம் செய்யலைன்னா நம்ம படித்த படிப்புக்கு மரியாதை இல்லைன்னு. அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு நான் இங்கே சென்னைக்கு வந்தேன். வந்தோடனே இந்த கதையை சொன்னார், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி டிசி கதையை. அது எம்ஆர்கே அவர் எழுதின ஒரு கதை. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு, நல்ல கான்டென்ட், நல்ல சென்டிமெண்டல் ஹாரர் இது செய்வோன்னு நம்ம இறங்கி செஞ்சோம். இது ப்ரொடியூஸ் பண்ணுறது எனக்கு மொதல் வாட்டி. ஸோ நிறைய சேலஞ்சஸ் சீனாத்துக்கு நல்லா தெரியும். நிறைய சேலஞ்சஸ் மீட் பண்ணோம். நிறைய லிமிட்டட் ரிசோர்ஸஸ். ஒரு புது ப்ரொடியூசருக்கு ரிசோர்ஸ் ரொம்ப லிமிட்டடாக இருந்துச்சு. ஃபைனான்ஸ், இடம், லொக்கேஷன்ஸ், டைம். பட் இந்த படத்தை இப்போ வந்து சேர்ந்துருப்போனா ஸ்ரீநாத்தோட அன்லிமிட்டெட் பேஷன், அதுதான் நான் சொல்லணும். ஒரு ப்ரொடியூசருக்கு நல்ல டைரக்டர் அமைவது கடவுள் கொடுத்த வரம். அந்த வார்த்தை எனக்கு கொடுத்துருக்காரு. அது வந்து இந்த இடத்துல வந்து அவர் தான் சேர்த்துருக்காரு. படத்தை ஷூட் பண்ணும்போது ரொம்ப பேர் சொன்னாங்க, ஏன் நியூ ஃபேஸஸ், ஃப்ரெஷ் ஃபேஸஸ் செட் ஆகாது. ஆனால் நம்ம கான்டென்ட்டில் பிலீவ் பண்ணோம். ஸ்ரீநாத் கேட்டேன், வேறு ஃபேஸ் ட்ரை பண்ணுமா? இல்லை, செட் ஆகுது. நம்மளுக்கு நியூ ஃபேஸை காமிச்சாதான் அந்த ஃபீல், நம்ம சொல்ல வேண்டிய கதை டைரெக்டாக ஆடியன்ஸில் போய் சேரும். இப்போ அதுக்கு ஆன்சர் நான் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். அது முடிஞ்சு படத்தை முடிச்சிட்டோம். சரி, ரிலீஸ் பண்ணிடலான்னு நினச்சோம் ஈஸியாக. அப்போ தான் தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். அப்போ தான் வந்தார் அவர் சினிமாஸ் மகேஷ். படத்தை பார்த்துட்டு அவர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார், பெரிய படம்னு நிர்ணயிக்கிறது ஃபேஸஸ் இல்லை, படம் இல்லை, கிராஃபிக்ஸ் இல்லை, அதோட கான்டென்ட். உங்கள்கிட்ட கான்டென்ட் இருக்குது, நான் மக்கள்கிட்ட போய் சேர்க்குறேன், அதான் சொன்னார் என்கிட்ட. இப்போ அவர் தைரியமாக இதை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி இது பெரிய லெவலில் செய்கிறார். தேங்க்யூ மகேஷ். மகேஷ் சார், ப்ளீஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம கோச் கார்டியன் சுரேஷ் சந்திரா சார் நம்மளை நல்லா கைட் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். நன்றி சார். ஸோ ஐ லைக் டு பாஸ் இட் ஆன் டு த டைரக்டர். தேங்க்யூ. உனக்கு என்ன வேணும் சொல்லு. இந்த படம் எனக்கு மொதல் படம். இந்த படத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கிற ஊடக நண்பர்களுக்கு முதற்கண் நன்றி, வணக்கங்கள். இதை அடுத்து ப்ரொடியூசர் சார், என்னோட நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம் அவரோட. நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ், ஜிங்கிள்ஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அவரோட. இது ஆக்சுவலி வெரி குட் சினிமாட்டோகிராஃபர். நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக. அது என்னோட என் மேலே இன்னும் நம்பிக்கை வச்சா ஒரு நல்ல நண்பர் சொல்லலாம். ஓவர் த டைம், பீரியட் ஆஃப் டைம். அதே மாதிரி இயக்குனர் ஆரம்பித்து நல்ல கான்ஃபிடென்ட், நல்ல ஒரு நண்பர் ஆரம்பிச்சது ஸ்ரீநாத். அவரோட ஒரு பொறுமையான டேரக்டர் இனிமேல் கிடைப்பார தெரியல. இன்ஃபேக்ட் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க. இனிமேல் படம் செஞ்சால் கூட அந்த அளவுக்கு ஃப்ரீடமும் கிரியேட்டிவிட்டி கிடைக்குமான்னு தெரியாது எனக்கு. கொடுத்து வச்சிருக்கணும் நான் ரெண்டாவதுக்கு. எப்போ நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ரெண்டு பேருக்கு. எனக்கு கை தரலாம், பரவாயில்ல. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்மளோட மேஸ்ட்ரோ பிஆர் மிஸ்டர் சுரேஷ் சந்திரா சார், அவர் தான் நிறைய கைட் பண்ணார். நமக்கு ஒரு முதுகெலும்பாக இருந்தார். எப்போ நம்ம டவுன் ஆகிறோம் அப்போலாம் தட்டி போடுவார். பாதையை கட்டினாக்கா நம்ம போய் சேர்ந்துட வேண்டியதான். அது ஒன்றும் கேள்வி கேட்க வேண்டியதில்லை. சிம்பிள் ஆஸ் இட் இஸ். அதுக்கப்புறப்பட்டு என்ன தான் படம் எடுத்தாலும் உங்ககிட்ட வழங்கணும். நம்ம அது ரொம்ப முக்கியமான ஒரு மீடியம், ஒரு பொறுப்பான மீடியம் கொண்டு வரணும். நம்மளோட ரொம்ப ஜாஸ்தி நம்பிக்கை வச்சு சார் நம்ம அப்படி படத்தை பண்ணணும் அப்படி நம்ப வச்ச வாங்கி சார், அவரா சினிமாஸ் வாங்கி சார். ஸோ வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். எத்தனை படங்கள் பண்ணாலும் சரி, பண்ணாட்டியும் சரி, இது வந்து வாழ்ந்து முழுது மறக்க முடியாத சில நபர்கள் வாழ்க்கையில் எனக்கு. அதுக்கு மீதான நண்பர்கள் வேறு. இந்த தருணத்தில் டெஃபினட்டாக வந்து ஏஆர் ரத்னா சார், வெங்கடவர் சார், அவங்களுக்கு வணக்கங்கள், நன்றி வந்ததுக்கு. மேற்கொண்டு படத்துக்கு வெற்றியோ தோல்வியோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காத விஷயம் எனக்கு. இதோட வந்து தேங்க் பண்ணிட்டு வேண்டியது என்னோடய ஃபேமிலி, மை ஒய்ஃப், மை கிட் அண்ட் அஃப்கோர்ஸ் அம்மா. உங்களோட ஆதரவு வேணும், உங்கள் ஆசைகள் ரொம்ப தேவைப்படுது எனக்கு. மிகவும் நன்றி குருவே சார். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள் உண்மையிலே. முதல் ரஞ்சித் தம்பி, மெட்ராஸ் தம்பி டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு அடுத்த லெவலுக்கு போனதாக ஒரு பெரிய கதாபாத்திரத்தை கொடுத்து ஒரு ஐடென்டிஃபை கொடுத்தாங்க. அது பெரிய வாழ்த்துக்கள். வெங்கட் சாருக்கு வந்து ரொம்ப நெருங்கிய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவங்க.
அவங்களுக்கு பெரிய நன்றி. அதனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். இந்த வளர்ச்சிக்கான காரணம் அவங்க எல்லாமே. அதே மாதிரி தாய் தகப்பனும் முதல் வணக்கம். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லணும். உண்மையிலே சொல்ல போனால் இந்த படத்தில் முதல் ஸ்ரீநாத் தம்பியா அவர் முதல்ல பார்க்க சொல்ல ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இருப்பார், விஸ்காம் முடிச்சு வெளியே வந்த பையன் மாதிரி இருப்பார். எப்படி இந்த உருவத்தை வச்சிருக்காரு, என்ன தம்பி நைட்டில் இருக்கீங்களா? இல்லை நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டதுல எங்கே வைக்கிற தம்பியா, ஏதாவது லாக்கரில் போட்டு வைக்கிறியா அப்படின்னு கேட்போம். உருவத்துக்கும் அந்த டைரக்ஷன் ஒரு பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கேரக்டர் ரெண்டு பேர். அதனால பேச்சு மட்டும் ரொம்ப அழகாக இருக்கும், தெளிவான சிந்தனை தெளிவான பேச்சு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி தம்பியாக்கிட்ட. ஷான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி பேசுறதே வந்து அப்படிதான் சார் சாப்பிட்டேன் தான் இருக்கும். வாயிலிருந்து எப்போ வார்த்தை வர்றது தெரியாது. ரொம்ப பொறுமையான ஒரு மக்கள், உண்மையிலே நல்ல டீம். இதில் எல்லாருமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க. எல்லாருமே யூத்தாக வேலை பார்த்தோம், என்னையும் சேர்த்து மேற்கொண்டு. ஒத்துக்க மாட்டோம், கண்டிப்பாக தெரியும். என்னை தவிர மற்றவங்க எல்லாருமே யூத்தாக இருந்தாங்க. வயசு என்பது குடும்பத்தின் வழிபாடு கிடையாது. நான் வேணும்னு தான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், எனக்கு பெருசுவனை தெரியணும் அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி இந்த கதை தளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாவல்லேருந்து எடுத்த விஷயம். எம்ஆர்கே அப்படிங்கிற ஒரு பெரிய ரைட்டராக வரக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறைய இருக்கிற மக்கள்கிட்ட. அவர் மூலியமாக தான் இந்த விஷயம் தெரிய வந்து எனக்கு. இதுக்கு முழுக்க காரணம் மனிஷ் மூர்த்தி. அவங்கள தான் எனக்கு முதல்ல தம்பியாவை காட்டி விட்டாங்க. அவங்களுக்கு நான் எப்போ நன்றி சொல்லணும். இந்த கதைக்கு வேற ஒருத்தர் தான் முதல்ல முடிவு பண்ணேன். இந்த கோஸ்ட் ரைடர் ஒரு ஆட்களை வந்து பார்த்தது வேற ஒருத்தர். நான் ஸ்டுடியோவில் வந்து தியேட்டர் கிளாஸ், நான் ஆக்டிங் கிளாஸ் எடுத்துருக்கிறதுனால பேச ஆரம்பிச்சோம். அப்போது இந்த கேரக்டர் ஒத்து போவீங்கன்னா அப்படின்னா எனக்கு சந்தோஷம். இந்த படத்தில் வேலை பார்க்கறதுக்கு மட்டுமே அப்படிதான், நடிக்கிறதுக்கான விஷயம் இல்லை. அதுக்கப்புறமும் நடிக்க வச்சாங்க, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 5 ரூபா நடிச்சு 50 ரூபா நடிக்கிற பரவாயில்ல அப்படின்னாங்க முதலே. ஒரு முக்கியமான தளம் என்னென்னா, ஒரு கதைக்கு முதல் விஷயமே அதை நகரத்துக்கு போகிற விஷயம். அது ரொம்ப இயல்பாக இருக்கணும் எப்போதுமே. அந்த இயல்பான மக்கள் கூட வேலை பார்த்தது பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. எல்லாருமே ரொம்ப இயல்பானாங்க, யாருக்குமே ஈகோ கிடையாது. என்ன கேட்டாலும் இருக்கும், அது எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. அந்த செருப்பு நான் தெரியாமல் ஒருத்தர் வச்சுன்னா எடுத்து வச்சு இருக்கிறத டேரக்டாக வச்சுருப்பார். ஆனால் நான் தான் ஓரமாக வச்சேன் அப்படின்வாங்க. அந்த இயல்பான விஷயமே ஒரு மனுஷனை வாழ வச்சிருக்கும். அப்படிதான் அந்த எண்ணங்கள் ரொம்ப அழகு. உன் வாழ்க்கை எப்படின்னா உன் எண்ணத்தை போல தான் இருக்கும். நான் வாழ்க்கையை ஜெயிப்பேன் அப்படி என்ன இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிப்பேன். உயிரோட இருக்குமா இல்லையா அப்படின்னா இல்லைன்னா கடைசியாக முடியுது, கண்டிப்பாக இருக்க மாட்டேன். அந்த எண்ணத்தை பொறுத்த வாழ்க்கை. இந்த டீம் பெருசாக அமைய மக்களாகி நீங்கள் எல்லாருமே தியேட்டர் போய் படத்தை பார்க்கணும். இதில் நடித்த நிறைய மக்கள் வந்து மேலே வர முடியல. ஏன் அப்படின்னா நாங்களாம் இப்போ தான் மேலே தெரிஞ்சிருக்கோம். நிறைய மக்கள் தெரியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. பாலாஜி தம்பியா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். பெரிய வாழ்த்துக்கள் பாலாஜி தம்பிக்கு. சுகி தம்பியா, குட்டி தம்பியா அவங்க நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கவிஞர் எல்லா மாணவர்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். 3 யங் சாப்டர் இருக்காங்க. எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் தான் அடுத்த லெவல் கொண்டு போகணும். இதை நிறைய பப்ளிஷ் பண்ணணும், நிறைய விஷயங்களை. இந்த படத்தில் நடிச்சதுக்கு பெரிய சந்தோஷம். இதில் ஒரு பெரிய கோஸ்ட் ரைட்டாக பண்ணியிருப்பேன். நல்ல நடிப்புக்கான ஒரு தீனி கிடைச்சது எனக்கு. இதுக்கு டைரக்டர் தம்பியாக்கும் இதில் நடித்த ஹீரோ மக்கள், ஹீரோயின் எப்போதுமே ஹீரோயின் சொல்லும் மறந்தே போயிட்டேன். மேக்கப் போடாத ஒரு நாள் கூட நான் பார்த்து கிடையாது. புள்ளி மேக்கப் போடுறதுக்கு எவ்வளோ டைம் இருப்பா தெரியல. அதில் ஒரு பேய் சீனில் பேய்க்கும் அவளுக்கும் பக்கத்தை வச்சா யார் வித்தியாசம் தெரியல. ஐயோ அப்படி சொல்ல, அவ்வளோ அழகாக இருந்தா சொன்னாங்க. அவ்வளோ மேக்கப் இல்லை. பேய்க்கு பயப்பட சீனில் மேக்கப் போட்டு தான் இருந்தா பிள்ளை. ஜாக்லியை பற்றி ரொம்ப அழகான ஒரு தங்கச்சி எனக்கு, குட்டி தங்கச்சி. நான் எப்போதுமே ஜாலியாக தான் இருப்போம். அந்த தங்கச்சி மார்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரியதாக அமைவதற்காக. நம்ம தீபக் அவருக்கு பெரிய தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவருக்கு தெரியாமல் நான்லாம் கிளாஸ் எடுத்துட்டேன். இன்னைக்கு பெரிய லெவலில் பேசக்கூடிய தீபக், குணாலன், இந்த மக்கள் எல்லாம் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நான் யார் மனசையாவது முன்படுத்துற மாதிரி பேசியிருந்தா தயவுசெய்து மன்னிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமான நான் வணங்குற சாய்பாபாவுக்கு முதல் நன்றி. ஆக்சுவலாக ஆரா சினிமாஸ் நாங்கள் ஆரம்பித்ததுக்கு முக்கிய காரணம், எனக்கு தமிழ் சினிமானா ரொம்ப பிடிக்கும். சில சூழ்நிலைகள் காரணமாக நாங்கள் நிறைய ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நிறைய சவுத் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழில் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணிவிட்டு நல்ல படமாக கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தீபக் மூலயமா எனக்கு டெய்ஸி, அதாவது உனக்கு என்ன வேணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி டெய்ஸி அந்த படம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சது. நாங்கள் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்ரீநாத் வெளியில் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு டைம் படம் பண்ணுற டேரக்டர் இவ்வளோ எங்கேஜிங்காக உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்ரீநாத் அதை கரெக்டாக செஞ்சார். அண்ட் செகண்ட் ஹாஃப் முடித்தோடனே நான் சொல்லிட்டேன், ஸ்ரீநாத் கண்டிப்பாக நம்ம இந்த படம் பண்ணுறோம், இது பெரிய லெவலில் ரீச் பண்ண வேண்டியது என்னோட கடமை. ஸோ அதுக்கு உண்டான முயற்சிகளை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த படம் நாங்கள் சைன் பண்ணதுக்கப்புறம் என்ன டெய்ஸி அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் டைட்டிலாக இருக்குது, நம்ம நிறைய இங்கிலீஷ் படம் பண்ணுறோம், சரி ஏதோ அந்த கம்பெனியில் பண்ணுற ரெகுலர் இங்கிலீஷ் டப் படம் நினச்சிட்டு போகிறாங்கன்னு எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா கண்டென்ட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுரேஷ் அப்பா, எனக்கு அவரை பற்றி சொன்னோன்னா இன்றைக்கி நான் முக்கியமாக இங்கே நிற்கிறதுக்கு அவர் ஒன் ஆஃப் த ரீசன். என்னோட கார்டியன், ஃபாதர் எல்லாமே. தேங்க்யூ அப்பா. அண்ட் என் ஃபேமிலியும் அதே மாதிரி தான். ஸோ
உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த டைட்டில் வேண்டாம், வேறு என்ன டைட்டில் போகலான்னு போகும்போது தான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நான் ஆக்சுவலாக வந்து தலை சாரோட தீவிர ஃபேன். சரி, எல்லாமே அவர் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பார் பின்னாடி. ஸோ சுரேஷ் பாட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஏன்னா அதில் மைண்ட் காப்பி சார் கேட்டுக்கிட்டே இருப்பார், உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு இந்த பேய்கிட்ட. ஸோ அங்கே பிடிச்சது தான் அந்த டைட்டில். அது வந்து கௌதம் சார்கிட்டையும் ரத்னம் சார்கிட்டையும் அஜித் சார்கிட்டையும் பர்மிஷன் கேட்டு அதை உடனே கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக வந்து நாங்கள் தமிழில் ஃபஸ்ட் படம் பண்ணுறதுனால இது எப்படி எல்லாருக்கும் ரீச் பண்ணுறது முதல்ல யோசிச்சும் போது எனக்கு சுரேஷ் அப்பாவுக்கு எனக்கும் கிடைச்ச முதல் ஐடியா தான் உனக்கு என்ன வேணும்னு சொல்கிறேன்ற டைட்டில். அதை ட்வீட் பண்ண முதல் நாளே வந்து அஜித் சாரோட மொத்த ஃபேன்ஸும் வந்து இந்த படத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு இதுவே முதல் வெற்றி கண்டிப்பாக. ஸோ இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த டீமில் எல்லாருமே வந்து அவங்களோட ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சுருப்பாங்க. தீபக் ஆகட்டும், குணாலன் ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த என்டையர் டீம். அண்ட் நான் இந்த நெக்ஸ்ட் 18 days படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்குது. என்ன மேக்ஸிமம் பெஸ்ட் எஃபர்ட் போட முடியுமா போட்டு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் எடுக்கிறோம். நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் இல்லைன்னா அது கண்டிப்பாக நடக்காது. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஆரா சினிமாஸ் வந்து இப்போ கண்டினியூஸாக நிறைய தமிழ் படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எனக்கு வந்து நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் எதுவாக இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ தயவுசெய்து நல்ல படங்கள் பண்ணுங்க. நான் நிச்சயமாக சப்போர்ட் பண்ண எங்கள் சைடில் ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு எல்லாரையும் டேங்க் பண்ணுறேன். டேரக்டர் சார் எல்லாருக்கும் டேங்க் பண்ணுறேன். அப்புறம் ட்ரீம் ஸ்டுடியோவுக்கும் டேங்க் பண்ணுறேன். மதன் அண்ணா, இலக்கியா அக்கா, பாண்டிய அண்ணா, கீர்த்தி அண்ணா எல்லாருக்கும் டேங்க் பண்ணுறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது நடிக்க. ஒன் செகண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் குணால். முக்கியமாக வந்திருக்கிற கெஸ்ட் ஆஃப் ஆனர்ஸ் மெங்க பிரபு சார், ரத்னம் சார் மற்றும் பிரபலமான இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி, ரொம்ப நன்றி. இன்றைக்கி காலையில் எங்கள் கூட ஜாயின் பண்ண ட்ரெயிலர் லான்ச் பண்ணதுக்கு. முக்கியமாக பத்திரிகை நண்பர்களுக்கு பெரிய நன்றி. நீங்கள் இல்லாமல் இந்த படத்தை பப்ளிக் வந்து ரீச் பண்ண முடியாது. ஸோ பெரிய நன்றி. முக்கியமாக வந்து நான் ஸ்ரீநாத் ராமலிங்கம் இயக்குனர், என்னுடைய ப்ரொடியூசர் சண்முக சுந்தரம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க நினச்சிருந்தாங்கன்னா வேறு யாரை வேணாலும் என்னுடைய கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருக்கலாம். ஆனால் எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை நடிக்க வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. முக்கியமாக இந்த படத்தில் எங்களை பார்க்குறீங்க, ஆனால் இந்த படத்துக்கு பின்னாடி எத்தனையோ தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தில் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் மணிஷ் மூர்த்தியாக இருக்கட்டும், இசையமைப்பாளர் சிவசரவணனாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டரு, ரைட்டரு, லிரிக்ஸிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா நாங்கள் எவ்வளோ தான் வந்து முன்னால் நடிச்சிருந்தாலும் அவங்க பின்னாடி அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு தான் இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கட்டாயமாக வந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் வந்து நான் ஒரு தந்தை கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கேன். ஒரு தந்தைக்கும் அவருடைய பையனுக்கும் இருக்கிற அந்த அழகான அன்பான உறவை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் காட்டியிருக்கேன். இந்த ஹோல் டீமே நாங்கள் சின்ன டீமாக இருந்தாலும் ரொம்ப பேஷனட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, நான் பெரியெல்லாம் கிடையாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, மக்கள் வந்து நல்ல கான்டென்ட் இருந்தால் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு ஸ்டார் தான் நடிச்சாகணும் அப்படிலாம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற ட்ரெண்டில். ஸோ அந்த நம்பிக்கையோட நாங்கள் நம்பிக்கையாக இந்த படத்தை பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 17 படம் ரிலீஸ் ஆகுது. கட்டாயமாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. கடைசியாக மிக முக்கியமாக நான் வணங்குற சிவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எங்களெல்லாம் ஒன்றா சேர்த்துருக்கார். ரொம்ப நன்றி. வணக்கம். இதில் ஃபஸ்ட்டு மகேஷ்க்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் வெரி ஹார்ட் டு இன்ட்ரடியூஸ் பீப்புள் லைக் திஸ். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே பொசிஷனில் இருந்தேன். என் படத்தில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 12 டெக்னீஷியன்ஸ் காட் டெபியூட். ஸோ இது பார்க்கும்போதும் எனக்கு அதுதான் யூனிக்காக தோணுது. அண்ட் நிறைய பேர் இல்லை அந்த மாதிரி யூனிக்காக மீன் டு சப்போர்ட் நியூ டெக்னீஷியன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு மகேஷ். அண்ட் சீரியஸாக சொல்கிறேன், ஐ கேன் சி a lot of passionate people here. ஸோ அதனாலேயே படம் டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். ஸோ என்னோட வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். அங்கே உட்காந்து தான் நான் ஸ்டேஜ் பார்த்துருக்கேன், இங்கே நின்று பேசினது கிடையாது. முன்னாடி ஒரு 6 years ஆச்சு இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு.
It's a dream come true for me. I'd like to thank everybody who's come here. Massive support, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. I would like to thank first of all Mahesh இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு. அண்ட் ஒரு 15 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டும் இருக்கார் ஷரத். நானும் ஷரத்தும் ரொம்ப நிறைய இடத்துல ஆஃபீஸ்லாம் ஏறி இறங்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு. அண்ட் இந்த படத்தில் நான் வந்து ஒரு ரெகுலர் கால் சென்டரில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக நடிச்சிருக்கேன். அண்ட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இமோஷ்னல் ஒரு சீன் ஒன்று இருக்குது. அதில் பிரேக் டவுன்லாம் ஆகணும். ஒரு அழகான ஒரு ஃபாதர் டாட்டர் சென்டிமெண்ட். எனக்கு 27 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகலை. ஸோ ஐ டோன்ட் ஹவு டு ஃபீல். அந்த ஃபாதர் ஃபீலிங் எப்படி எடுத்துன்னு வருதுன்னு எனக்கு தெரியல. அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ லாஸ்ட் மை டேட் இன் மிடில் ஆஃப் த ஷூட். ஸோ ஸ்ரீநாத் அண்ட் ஷான் ரெஸ்ட் ஆஃப் த டீம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. எவ்வளோ சீக்கிரமாக ஷூட்டுக்கு வந்து ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா ஐ வாண்டட் டு ஃபினிஷ் திஸ் ஆஃப். அண்ட் ஏன்னா எங்கள் அப்பா வந்துட்டு என்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, உன் வேலையை பாரு. சர்ஜரி போகிறதுக்கு முன்னாடி தான் சொல்லுவேன், உன் வேலையை பாரு. சரி, நான் என் வேலையை பார்க்குறேன். அதான் வந்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் அந்த ஸ்டோரி அந்த எண்டில் வந்து கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த பிரேக் டவுன் ஆகிற சீனில் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியல இனிஷியலாக. அப்போ வந்துட்டு ஜஸ்ட் கண்ணை மூடி அப்பாவை தான் நினச்சேன். ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அதை நீங்கள் பார்ப்பீங்க ஸ்க்ரீனில். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ would like to thank all my teachers first. My friends ஃபேஸ்புக்கில் பயங்கர சப்போர்ட். ரொம்ப எது பண்ணாலும் எந்த போஸ்ட் போட்டாலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாரும். ரொம்ப சந்தோஷம். தேங்க் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஸ்ரீநாத் பிரில்லியன்ட் டைரக்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு யங் பேஷனேட் டைரக்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ஃபார்ச்சுனேட். தி என்டையர் டீம். அண்ட் எங்கள் அம்மா வந்திருக்காங்க. இது முன்னாடி எதுவுமே வரமாட்டாங்க ஜென்ரலாக, ரொம்ப ஷை பர்சன். தேங்க்ஸ் மம்மி, வேர் ஆர் யூ சிட்டிங்? ஐ நோ யூ ஹைடிங் சம்வேர். அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். 17 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ சுரேஷ் சந்திரா சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தை ஃப்ரம் நோவேர் டு இந்த லெவலுக்கு எடுத்துன்னு வந்ததுக்கு. அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். 17 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாரும் மாதிரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. டைட்டில் பார்த்தா ஒரு லவ் ஸ்டோரியாக இல்லை ஒரு சென்டிமெண்டல் ஃபில்மாக நினைப்போம். ஒரு ஹாரர் ஃபிலிம்க்கு இந்த டைட்டில் வச்சதில் ஒரு சென்சிபிளான ஃபீலிங். ஏன்னா நிறைய படம் பேய் பிசாச்சு அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான டைட்டில்ஸில் ஒரு படத்துக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த டீம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. யங்ஸ்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் படம் பண்ணியிருக்காங்க. இந்த யுகமே பேய் யுகமாக இருக்கு உங்களுக்கு. நிறைய பேய் படங்கள் ஹிட்டாக இருக்குது. எப்போவுமே ஃபஸ்ட் டைம் வர படத்துக்கு தான் நிறைய இது இருக்கும். அது மீறி டிஃப்ரெண்ட் அவங்கவுங்க ஸ்டைலில் படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய படம் ஹிட் ஆகுது. இது சென்டிமெண்ட்டாக மாறிடுச்சு. முன்னாடி பாம்பு படம் எதுவாக இருந்தாலும் ஹிட் ஆகும். அந்த மாதிரி இப்போ பேய் படம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, லாஸ்ட் வீக் என் கோயில் ஒரு சின்ன குழந்தை வந்தது. அங்குள் நான் ஒரு கதை எழுதியிருக்கேன். என்ன கதை எழுதியிருக்கேன்? பேய் கதை எழுதியிருக்கேன் அங்கிள். நான் ஷாக்கெட் ஒரே பேஜில் எழுதியிருக்கேன். பேய் இருக்கா உனக்கு தெரியுமா பார்த்தியா கேட்டேன். சிரிச்சது. அது படித்து பார்த்தா ஒரு பேஜில் ரெண்டு பேர் சிஸ்டர் சின்ன பசங்க இந்த மாதிரி ஒரு சென்சிபிளாக எழுதியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னு பசங்களுக்கு பேய் பற்றி யோசிக்கிற லெவலுக்கு சினிமா கொண்டு போயிருக்கேன். பேய் இருக்கோ இல்லையோ நம்புகிற மாதிரி, அதாவது மற்றவங்கள நம்மளாம் பேய் நம்மளுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு முக்கியமாக இங்கே வர்றதுக்கு காரணம் சுரேஷ் சந்திரா தான். பல வருஷங்கள் முன்னாடி நான் வைஜெயந்தி பேசி படம் பண்ணும்போது அவர் எங்கள் படத்தில் சூர்யா மூவிஸில் எப்படியாவது பிஆர்ஓ ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாத அவருடைய ட்ரீமாக இருந்தது. இன்றைக்கி வருஷம் நான் ஒரு கேப்புக்கு அப்புறம் அஜித் சாரோட 3 படம் பண்ணுறேன். 3 படத்துக்கும் அவர் தான் பிஆர்ஓ. அதுக்கப்புறம் பிஆர்ஓ இல்லை. இப்போ நானே பார்த்து அவர் ரசிக்கிற லெவலுக்கு அவர் எந்த அளவுக்குன்னா, சார் நீங்கள் வருஷ படங்கள் பண்ணுங்கள், செஞ்சு நம்மளை எங்களை விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இன்னொரு ஆஃபீஸுக்கு போனால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. டீம் எல்லாம் அப்படி ஒர்க் பண்ணுறாங்க. ஜென்ரலாக நமக்கு எல்லோரும் தெரியும் பிஆர்ஓன்னா அந்த
நம்ம சொல்கிறது பப்ளிசிட்டி பண்ணுறது அதோடு இல்லாமல் இவ்வளோ ஃபேஷனாக ஷோ நடத்துறது வந்து இப்போ ஒரு படத்தை வந்து பேக் போனர் வந்து வேறு சொல்லுங்கள் 2 பேர் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லி மகேஷ் அண்ட் சுரேஷ்ன்னு, அது உண்மைதான். எனக்கு படம் எடுக்கிறது ஒரு பக்கம் தான், ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் வந்தோடனே ப்ரொடியூசர் கேட்டேன் எப்போ ரிலீஸ்னு 17th. நான் ஷாக் ஆகிட்டேன். 17th 4 படம் இருக்குது ரிலீஸு. இந்த ரஜினி முருகன், மாயா, இந்த படம் காம்படிஷனில் தைரியமாக இந்த 17th தான் பண்ணணும், அந்த தைரியமாக படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக வெற்றி அடையும். படம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சொசைட்டியில், அதாவது ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற பெரிய ப்ராப்ளம்ஸ், அதுக்கு ஒரு நல்ல இது சொல்லியிருக்கோம். ஸோ படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஸ்டார்ட்டில் மியூசிக் வீடியோஸ், டிவிடிக்காக டிசைனராக இருந்தேன். ஸ்ரீநாத் எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். ஸோ அவர் பார்த்துட்டு அவர் ஃபஸ்ட் மியூசிக் வீடியோவில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தார். அதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து படம் வரைக்கும் பிச் பண்ணிகிட்ருக்காரு. டைரக்டர் ஸ்ரீநாத் சாருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. படத்தை பாடுற ஆக்குனதுக்கு. மற்றது தயாரிப்பாளர் சண்முக சுந்தரம், லைக் பிரதர், அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அண்ட் அவரோ சினிமாஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சுரேஷ் சந்திரா. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உனக்கு என்ன வேணும் சொல்லு. என்னோடய ஃபர்ஸ்ட் படம் 13-14 வயசில் ஸ்டேஜ் ட்ராமா ஸ்கூலில் ட்ரெக் பண்ணி, 17 வயசில் எங்கள் அப்பா அம்மா கிட்ட அடவுன் பண்ணி, யூஎஸில் போய்ட்டு ஃபில்ம் மேக்கிங் டெக்னாலஜி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு, ஒரு கேபிள் ரேப் பண்ணுறது எல்லாம் ஒரு டெக்னீஷியன்ஸோட ஜாப். ஒரு கேபிள் ரேப் பண்ணுறது, ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் பெயிண்ட் பண்ணுறது, ஒரு லைட் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் ப்ரொடியூசர்ஸ். இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாமே லைஃப்பில் என்னை இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் என் படம் 17-18 நாளில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அஜித் சாரோட ராசி, ஏம் ரத்னம் சார், கௌதம் மேனன் சார் கொடுத்த பெர்மிஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா டெய்ஸியாக இந்த படம் இருந்தப்போ இந்த படத்தோட வளர்ச்சிகளில் நிறைய தடைகள் இருந்துச்சு, நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. என்னைக்கு இது உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நம்ம இருந்துச்சோ அன்னைக்கு எனக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. ஒன்ஸ் அகெயின் அஜித் சாருக்கு நம்ம யாருன்னு கூட தெரியாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் எங்களை தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் இந்த படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சண்முக சுந்தரம். நான் என்ன பண்ணேன்னு தெரியல என் லைஃப்பில். 2010 அவருக்கு ஒரு $300 கடன் கொடுத்தேன். இன்னைக்கு என்னை நம்பி கோடிக்கணக்கில் போட்டு படம் பண்ணியிருக்காரு. பெரிய விஷயம். ஷான், உங்களை பற்றி பேச தேவையில்ல, என்னன்னா நீங்கள் ஒன்று. எம்ஆர்கே என்னோட மனமார்ந்த மதுரையை சேர்ந்த ரைட்டர். அண்ணா கொடுத்த கதை தான் இன்னைக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லுவா மாறி இருக்கு. அண்ணா கூட ஒர்க் பண்ண பர்னி, என்னோட கோ ரைட்டர் ஸ்க்ரீன் பிளேயில் ஸ்ரீகிருஷ்ணா. மற்றும் இந்த படத்தை நிறைய விஷயம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாத தாயை நாங்கள் சொசைட்டியில் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்க ரியாலிட்டி இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நீங்கள் இது வரைக்கும் பார்த்த ஹாரர் ஃபிலிம்ஸில் கண்டிப்பாக அது ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். நான் அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கையில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ப்ரொடக்ஷனை முடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ராஜசேகர்னு ஒரு நல்ல மனுஷர் எனக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அனுப்புனார். அதுதான் எனக்கு கடவுள் அனுப்புன முதல் ஏஞ்சல்னு நான் சொல்லுவேன். ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இல்லாட்டி ஒரு படம் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த ராஜசேகர் வந்தாரன்னு கூட தெரியல. பட் அவரோட ஒரு கைடன்ஸ், எனக்கு அவருக்கும் நிறைய சண்டை வரும் ப்ரொடக்ஷனில். பட் அந்த சண்டை எல்லாமே படம் நல்லா வரணும், ப்ரொடக்ட் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல தாட்டுக்காக தான். அண்ட் இந்த படத்தில் நான் ஹிப்னோ தெரப்பி பற்றி ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என் லைஃப்பில் பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். என்னோட ஹிப்னோ தெரபிஸ்ட் கணேஷன் சார் வந்திருக்காரு. தேங்க்யூ சார். சார் கிட்ட நான் போனேன், சார் நான் ஹிப்னோ தெரப்பி பண்ணோன்னே சினிமாவுக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ஸ்ரீநாத்னு சொல்லிட்டாரு. இல்லை சார் எனக்கு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்குது, நான் தமிழ் சினிமாவில் அச்சீவ் பண்ணாமல் என் லைஃப் அப்படியே சாதாரணமாக போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக அவரோட ஹிப்னோ தெரப்பிக்கு பிறகு தான் எனக்கு இருந்த என்னோட பாசிட்டிவ் கான்ஃபிடன்ஸ் நிறைய வந்துச்சு. இன்றைக்கி இந்த படம் முடிச்சு மேடைக்கு வர அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அண்ட் பெப்சி டெக்னீஷியன்ஸ் எங்களோட ஒத்துழைச்சு கால் ஷீட் ப்ராப்ளம் வந்தாலும் எக்ஸ்ட்ரா கால் ஷீட் பண்ணாலும் காசு அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. அது பெரிய விஷயம் எனக்கு. எல்லா டெக்னீஷியன்ஸும் நான் இது மட்டும் ரிக்ரெட் பண்ணாத ஒரு விஷயம், என்னோட ஆக்டர்ஸ்
எல்லாரும் சொன்னாங்க எதுக்கு ஸ்டாஃப் புது ஃபேஸ் போடுறீங்க பட் என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு பேஷனேட், எனக்கு வாழ்க்கை கொடுத்த சண்முக சுந்தரம் ஒரு பேஷனேட்டான மனுஷன், நான் பேஷனேட்டான மனுஷன், நடித்த அத்தனை பேரும் பேஷனேட்டானவங்க, இந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவர் ஒரு பேஷனேட்டானவர், இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறவர் ஒரு பேஷனேட்டானவர். ஸோ இது ஒரு பேஷனேட் ஃபோர்ஸ் தான் சொல்லணும். என்னோட பேரண்ட்ஸ் இன்னைக்கு இங்கே வர முடியல, பட் என்னோட பேரண்ட்ஸ் தான் என்னோட பிகஸ்ட் பேக் போன். என்னோட கசின்ஸ், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, எல்லாருமே சந்தோஷமாக இதை இன்னைக்கு ஃபேஸ்புக் அங்கங்கன்னு பார்ப்பாங்க. வெங்கட் பிரபுனா தேங்க்யூ ஸோ மச். 4-5 நாள் முன்னாடி அவருக்கு இன்வைட் பண்ணேன், வாட்ஸ்அப்பில் தான் நான் பேசலாமா அப்படின்னு கேட்டு கால் பண்ணேன். உடனே வரேன் ஸ்ரீநாத் உன் படம் தானே, கண்டிப்பாக வரேன்னாரு. ஏன்னா ஒரு டெபியூட் டிரெக்டர்ஸுக்கு நிறைய பேர் எனக்கும் அண்ணாவுக்கும் வந்து நார்மலாக அவங்ககிட்ட ஒர்க் பண்ண டிரெக்டர்ஸுக்கு தான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அண்ணாவுக்கும் எனக்கு இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜே.கே. சரவணாங்கிற ஒரு நல்ல ஒரு நண்பர் மூலமாக, சிங்கப்பூரில் என்னோட பழைய பாஸ், அவர் மூலமாக எனக்கு கிடச்சி. தேங்க்யூ ஸோ மச் பிரபுனா. நீங்கள் பேசின விஷயங்கள் எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. மேடைக்கு வந்து மற்ற டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். விநாயகர் சதுர்த்தி பேசிக்காக நாங்கள் மற்ற படங்கள் வருதுன்னு காம்படிஷன் பண்ணுற ஒரு தாட்டில் நாங்கள் அந்த படத்துக்கு வரவே ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். விநாயகர் சதுர்த்தியில் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயங்கிறது நாங்கள் மனசால் நம்புகிறோம். நான் ஒரு சிவன் பக்தன், எனக்கு வந்து எல்லாமே சிவபெருமான் தான், நான் செய்கிறது எல்லாமே சிவன் தான். இன்றைக்கி நாங்கள் நிற்கிறேன், அவங்க முன்னாடி பேசுகிறேன், எல்லாமே சிவபெருமானுக்கு நான் கொடுக்குற தேங்க். மற்றது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மேடையில் நான் சொல்லணும். இது ஒரு சின்ன ஒரு கதை, தப்பாக இருக்காங்க எல்லோரும் கொஞ்சம் ஸ்பே பண்ணுங்க டைம். ஒரு 3 நாள் முன்னாடி நான் இந்த டைட்டில் டிசைன், எங்கள் படத்தோட டைட்டில் டிசைன் செஞ்ச பையனுக்கு நான் பேமெண்ட் அனுப்புறதுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அது சொன்னால் நான் அனுப்பிடுங்க, நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. 2 நாள் முன்னாடி அந்த பையனுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாதுங்க, நான் டைட்டில் டிசைன் நாங்கள் லாக் பண்ணல, நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இந்த டைட்டில் டிசைன் எல்லாம் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, உனக்கு என்ன இந்த டெய்ஸின்னு இருந்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லி மாற்றினோட அந்த பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்கணும், அது மிஸ் ஆகிருக்கூடாதுன்னு நினச்சோம். ஸோ ஃபேஸ்புக்கில் சாதாரணமாக எனக்கு மெசேஜ் அனுப்பி செக் திஸ் டிசைன் ஒரு பையன் அனுப்பினோம். பார்த்துட்டு அந்த பையன் நம்பர் எடுத்துகிட்டு என்னோட எடிட்டர் தான் பேசினார் அவர்கிட்ட. நல்ல அழகான டிசைன், சூப்பரான டிசைன். 2 நாள் முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்துச்சு, அந்த பையன் வந்து ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். இது பேசிக்காக அவன் வந்து ஒரு பேஷனேட்டான பர்சன், டிசைனிங் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய செய்யக்கூடிய ஒரு பையன். அவனோட ஒர்க் நான் பார்த்துருக்கேன் நிறைய. ஸோ அந்த ட்ரெய்லரை வந்து நான் மனசால் அவனுக்கு டெடிகேட் பண்ணுறேன். நிரோஷன், திஸ் ட்ரெய்லர் இஸ் ஃபார் யூ. அண்ட் இந்த விநாயகர் சதுர்த்தி எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன் வந்திருக்க மகேஷ்னா, அவரா சினிமாஸ், அவர் கூட எனக்கு என்ன கெமிஸ்ட்ரின்னு தெரியாது, எங்களோட ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக ரிலீஜியஸ் பிலீஃபானு தெரியாது, அப்படி ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் எங்கள் 2 பேருக்கும். சுரேஷ் சந்தா சார் பின்னாடி தான் இருக்கீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் தான் சார் எவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தீங்க, நீங்கள் தான் இந்த எல்லா ஆர்கனைசிங் எல்லா இவெண்ட்டுக்கும் நீங்கள் தான் எங்களோட பேக் போன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் யாரையும் மிஸ் பண்ணிடுறா தப்பாக எடுத்துக்காங்க, நிறைய நேம்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச் இந்த இவெண்ட்டுக்கு வந்ததுக்கு.